இது ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 19. இந்த வீடியோவில் பீகாக் ஃபெதர் டைப் 2 எப்படி போடணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பை தலைக்கீழே வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கப்புறமா இங்கே இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரா பண்ணி தான் பண்ணணும்னுட்டு இல்லை, இப்போ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மார்க்கிங்கில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு ஸ்டிச் வைக்கணும். திரும்பவும் இந்த செகண்ட் மார்க்கிங்க்கு கொண்டு போயிட்டு இப்போது இந்த எட்ஜுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து வரும்போது கீழே கொண்டு வந்து இந்த மார்க்கிங்கில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போது இங்கே ஒரு ஸ்டிச்சு, இதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சும் திருப்பி கீழே ஒரு ஸ்டிச்சும் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா அந்த டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கீழே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஷேப்பை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். கடைசியாக முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா நான் அந்த டிப்பு வச்சு முடிச்சுக்கணும். ஸோ நான் எப்படி போடுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட அந்த ஷேப் கீழே வரைஞ்சிருக்கிற ஷேப் வந்து கீழே இறங்கி இறங்கி வரும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டிப்பை டச் பண்ணுற மாதிரி வந்துடும் நம்ம போட போட. ஸோ இப்போ டைப் 1க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். நான் டைப் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ டைப் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செகண்ட் மார்க்கிங் இருக்குது இல்லையா, அங்கேயும் இன்னொரு தடவை ஒரு ஸ்டிச் வச்சுட்டு வர மாதிரி வருவோம். இதில் வந்து அங்கே ஒரு தடவை தான் ஸ்டிச் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், ஃபஸ்ட் டைப்பில் வந்து சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு சைட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம். இதில் வந்து நீங்கள் ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து இன்னொரு சைடில் எண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ லுக் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த செகண்ட் லைனில் ஒரு நாட் மாதிரி ஒன்று விழுது இல்லையா, அது வந்து கொஞ்சம் தின்னாக தெரியும். ஃபஸ்ட் டைப்பில் வந்து அந்த இடம் கொஞ்சம் நல்லா ப்ராடாக திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த நாட் விழுற இடம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 2 டைப்பில் எது ஈஸி சிம்பிளஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் டைப் தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா கம்மியாகிற மாதிரி சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போது கிளையண்ட் என்ன டிசைன் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதில் என்ன டைப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் வந்து நம்ம 2 ஸ்டிச்சையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அவசியம். ஸோ இப்போ கடைசியாக ஸ்டிச் முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டிப்புக்கு வந்துட்டோம். டிப்பில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு 2 டைப்புக்கும் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த செகண்ட் டைப் பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது ஃபஸ்ட் டைப் பாருங்கள், ஃபஸ்ட் டைப்பில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்த 2 டைப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.